அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள். ஒரு மாணவன் என்னிடம் கேட்டான், ஐயா, ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை என்பது பெரிய பெரிய இயந்திரங்கள், பெரிய பெரிய தொழிற்சாலைகள், இவர்கள் ஆயுதங்கள் வைத்திருப்பார்கள். இராணுவம் போன்ற இடங்களில் பெரிய பெரிய ஆயுதங்கள் இருக்கும். அவர்கள் தானே பூஜை போட வேண்டும். நாம் ஏன் அந்த ஆயுத பூஜை செய்ய வேண்டும் மாணவர்கள் அப்படின்னு என்னிடம் கேட்டார். அதற்கு நான் சொன்னேன், வல்லவனுக்கு புல்லு ஆயுதம். அதாவது அவரவர்கள் பிழைப்பிற்கு என்ன வகையான தொழிற்கருவிகள் உதவியாக இருக்கின்றனவோ அவைதான் ஆயுதம். அதற்கு ஒரு கதையை சொன்னேன். கௌண்டில்ய முனிவர் என்று ஒரு முனிவர் இருந்தார். அவர் விநாயகருடைய மிகச்சிறந்த ஒரு அடியவர், விநாயகரை தொழுபவர், பெரும் சக்தி பெற்றவர். அவர் அருகம்புல்லை விநாயகருக்கு தினமும் அபிஷேகம் செய்வார். அவருடைய மனைவி ஆசிரியை. அந்த நாட்டு அரசன் அனைத்து மக்களையும் அழைத்து பரிசு பொருளை ஏராளமாக வழங்குகிறார்கள். பரிசுகளை வாங்கி கொண்டு அந்த பெருமக்கள் வருகின்ற போது ஆசிரியரை பார்த்து தானும் பரிசு பொருளை வாங்க வேண்டும் என்று தன் கணவரிடம், காண்டில்ய முனிவரிடம் சென்று அனுமதி கேட்கின்றார். அதற்கு அந்த முனிவர் சொல்கின்றார், நீ இந்த சாதாரண அரசன் தருகின்ற பரிசு பொருளை ஏன் வாங்க வேண்டும்? நீ மிகப்பெரிய சக்தி பெற்ற விநாயகர் அருள் பெற்ற காண்டில்ய முனிவரின் மனைவி. ஆகவே நீ தேவலோகத்திற்கு சென்று தேவேந்திரனும் பரிசு பொருளை பெற்றுவா என்றார். அதற்கு அந்த மனைவி கேட்டார் ஆசிரியை, எவ்வாறு செல்வது என்றால், என்னுடைய சக்தியால் உன்னை அனுப்பி வைக்கிறேன் என்று ஒரு அருகம்புல்லை அவர் அந்த தன் மனைவியின் கையில் கொடுத்து தேவேந்திரனை பார்த்து, இந்த அருகம்புல் அளவிற்கு நீ பொருளை பெற்றுக்கொண்டு வர வேண்டும், இதான் என்னுடைய கட்டளை அப்படின்னு உடனே தன்னுடைய சக்தியை பயன்படுத்தி தன்னுடைய மனைவி ஆசிரியை தேவலோகம் அனுப்பி வைக்கிறார். ஆசிரியும் தேவலோகம் சொல்கின்றார். தேவேந்திரனும் தன்னுடைய கருத்தை கூறுகின்றார். தன்னுடைய கணவர் இந்த பரிசை பெற்று வர வேண்டும் என்று சொன்னார் என்று தேவேந்திரன் சிரிக்கின்றார். பெரிய செல்வங்களை எல்லாம் கேட்பீர்கள் என்று நினைத்தேன், ஒரு அருகம்புல்லின் அளவிற்கு செல்வத்தை கேட்கிறீர்களா என்று குபேரன் அழைத்தார். குபேரன் ஒரு தராசை வைத்து அருகம்புல்லை எடைக்கல்லாக பயன்படுத்தி பொன்களை பொருளாக பயன்படுத்தி அளந்தான். ஒரு பொன்னை போட்டான். அருகம்புல் அப்படியே கீழேயே நின்றது. 2 பொன், 3 பொன், பெரிய தராசு வந்தது. பெரிய பெரிய தங்க கட்டிகளை எல்லாம் வைத்தார்கள். அப்பொழுது கூட எடை சமமாகவில்லை. தேவேந்திரனுக்கு அப்படியே பயங்கரமான டென்ஷன். உடனே தன்னுடைய தவறை உணர்ந்து ஆசிரியரிடம் மன்னிப்பு கேட்டு காண்டில்ய முனிவரிடம் வந்து மன்னிப்பு கேட்டான். ஐயா, நான் அகம்பாவத்தினால் அருகம்புல்லின் பெருமை தெரியாமல் அதை இகழ்ந்து விட்டேன். அப்போ அந்த முனிவர் சொல்கிறாரு, நான் விநாயகப் பெருமானை வணங்குவதே அருகம்புல்லை பயன்படுத்தி தான். அதனால் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். அதனால் அருகம்புல் தானே என்று ஏனோதானே என்று இருந்துவிட வேண்டாம், அதற்கு மிகப்பெரிய சக்தி உள்ளது என்று சொன்னார். அதை இந்த மாணவன் சொல்லிவிட்டு சொன்னேன், நாம் மாணவர் தானே, நம்மிடம் என்ன ஆயுதம் இருக்கிறது என்று நினைக்க வேண்டாம். நீ பயன்படுத்தக்கூடிய பேனா, பென்சில், புத்தகம், நோட்டு, இது எல்லாமே உன்னுடைய ஆயுதம் தான், அதை வைத்து வணங்கு என்று சொன்னேன். அந்த மாணவன் சந்தோஷப்பட்டான். அடுத்த ஒரு கேள்வி கேட்டான், ஐயா, ஆயுத பூஜைக்கு ஏன் பொரியை வைத்து வணங்குகிறோம்? பொறி இல்லாமல் வேறு எதாவது வழங்கலாம் இல்லை அப்படின்னு சொன்ன. அதுக்கு நான் சொன்னேன், பொறி என்பது செல்வத்தினுடைய அடையாளம். ஏனென்றால் ஒரு கைப்பிடி அரிசியை வறுத்தெடுத்தால் ஒரு படி பொரியாக பல்கி பெருகும். அது மாதிரி தொழிலில் முதலீட்டாளர்கள் சிறு முதலீட்டை போட்டு தொழில் செய்கிறார்கள். அந்த சிறு முதலீடு பல்கி பெருகி பல மடங்காக பெருக வேண்டும் என்பதற்காகத்தான் ஆயுத பூஜை என்று பொரியை வைத்து வணங்குகிறோம் என்று சொன்னேன். அதற்கு அதை கேட்ட அந்த மாணவன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து பூஜைக்குரிய ஏற்பாடுகளை செய்ய கிளம்பி சென்று விட்டார். நன்றி.